A very good evening to you all. Your future is created by what you do today, not tomorrow. சோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே உங்களது நாளையை தீர்மானிக்கும். சோ சிறப்பான செயல்களையே செய்ய ஆரம்பிங்க. உங்களோட கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. சோ ஃபோக்கஸ் ஆன் தட். சரிங்களா? So your future is created by what you do today. So invest your hard work today. நாளைய நாள் சிறந்த நாளாகவே அமையும். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் விடாமுயற்சியால் மட்டும். எப்பயுமே நம்மளோட முயற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது. ஸோ கண்டினியூஸா கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருக்கணும். எக்ஸாம் வருது வரல, நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க போடல அப்படிங்கிறத தாண்டி நமக்கு அதுதான் கோல்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிச்சாச்சு. ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். சரிங்களா? ஸோ ரிமெம்பர் தட் ஒன். அண்ட் ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டுடே இட் இஸ் 4th கிளாஸ் ஆக்சுவலி. ஸோ இதுதான் இந்த ஃப்ரீ கிளாஸஸோட இந்த கடைசி கிளாஸா இருக்க போகுது. யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது ஒரு மாரத்தான் மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா யார் முதல்ல வருகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாக மாறுவாங்க. ஒரு மாரத்தான் போட்டிக்கு எப்படி மன உறுதியும் உடல் உறுதியும் தேவையோ அதே மாதிரிதான் ஒரு எக்ஸாமுக்கு தயாராகும் பொழுது நமக்கு மன உறுதிங்கிறது அதிகப்படியா தேவை. சரிங்களா? ரொம்ப நிதானமா மன உறுதியோட பிளான் படி நம்ம படிக்கணும். அண்ட் திட்டமிடுதல், தயாராதல், கடின பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி, மன உறுதி, நிதானம் அவசியமானது. ஒரு மாரத்தான் போறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கண்டினியூஸா ரன்னிங்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. அதற்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்வார்கள். அதே போல ஒரு பரீட்சைக்கு நீங்க தயாராகிறீங்கன்னா கடின பயிற்சி முக்கியம். படித்தால் மட்டும் போதாது, அதை பயிற்சி பண்ணணும். அடிக்கடி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். என்ன தவறு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தவறுகளை திருத்த ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்ல நீங்க இறங்கி கண்டினியூஸா ஒரு எஃபர்ட், ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் யூ வில் சக்சீட் இன் யோர் கோல். சரிங்களா? So keep running. Definitely you will achieve in UGTRB examination. சரிங்களா? So UGTRB வரலாறு அழகு 3ல கிளாஸ் 4 பார்க்க போறோம். சுதந்திர இந்திய வரலாறு ஒரு சின்ன ஒரு செஷனா. ஸோ சுதந்திர இந்திய வரலாறு பத்தி ரொம்ப முக்கியமான பகுதி அது. கேள்விகள் அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதி. ஸோ அதுல இன்னொரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ யூஜிடிஆர்பி வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது யூ வில் நோ தட் யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடியது யூஜி கேண்டிடேட்ஸ் எழுதக்கூடிய ஒரு டிஆர்பி எக்ஸாமினேஷன். கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங்காக எழுதுவாங்க. ரீசெண்டா தான் பிஜிடிஆர்பி முடிஞ்சு. ஸோ அதுலயும் நிறைய பேர் எழுதி குவாலிஃபை எல்லாம் ஆயிருக்காங்க. ஸோ நவ் தோஸ் பீப்புள் வில் பி ரைட்டிங் யூஜிடிஆர்பி 2. அவங்களும் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்லாம் எழுதுவாங்க. காம்படிஷன் பயங்கர ஹெவியா இருக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர் எழுதியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் எக்ஸாமினேஷன் யூஜிடிஆர்பி குறைந்தது ஒரு 15,000 இருந்து 18,000 பேர் எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிமெம்பர் ஒன் திங் கிளியர்லி, இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷனா தான் இருக்க போகுது. அதுல நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதே உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது. So this class is from our Professor Academy. We are providing free classes to you all. And today it is class 4. ஏற்கனவே 3 classes முடிஞ்சிருக்கு. நீங்க பார்க்கல அப்படின்னா you can go and see that. So today's session about UGTRB. UGTRB exam na enna? First UGTRB exam na enna? Exam oda ஒரு overview, syllabus and unit wise study plan and அங்கங்க strategies-உம் பார்க்க போறோம். சரிங்களா? So என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களோட ஒருங்கிணைப்பு மற்றும் சீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்தியா மேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு அமைப்பிலேயே கிடையாது. நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லக்கூடிய சுதந்திர அரசுகள் அதிகமாக இருந்தது. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். ஸோ இந்த சுதந்திர அரசுகள் எவ்வாறு இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றும் சீரமைத்தல் சொல்லக்கூடியது. ஸோ சுதந்திரம் அடையும் பொழுது மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டுமே கர்நாடக பகுதிகள், கேரள பகுதிகள் மற்றும் ஆந்திர பகுதிகளை இணைத்து ரொம்ப பெரிய மாகாணமா இருந்துச்சு. அப்ப ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட் கிடையாது, கேரளான்னு ஒரு ஸ்டேட் கிடையாது. சோ மொழி வாரியா எப்படி இந்த மாநிலங்கள் உருவாச்சு? கேரளான்னு சொல்லக்கூடிய மாநிலமா மலையாளம் தான் அவர்களுடைய மொழின்னு சொல்லி மொழி வாரியாக எப்படி மாநிலங்கள் உருவானது அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இன்னைக்கான செஷன் a very important topic, that is மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. Before starting the session,
From our Professor Academy, we are providing courses for various subjects. கீழே பார்க்குற எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பாட்னி, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, மேத், பிசிக்ஸ், தமிழ், சுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யூ கேன் ஜாயின் இமிடியட்லி இன் ஆர் அகாடமி யூசிங் த நம்பர் கிவன். இந்த ஸ்லைட்ல கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கா, உங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கோர்சஸ் ஆஃபர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட யூஜிடிஆர்பிக்கு ஒரு நியூ பேட்ச் மார்ச் 10 தொடங்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷா 10 இருந்து ஒரு புது பேட்ச் தொடங்குது. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜாயின் வித் அஸ் டு பி சக்சஸ்ஃபுல் இன் யோர் கோல். ஸோ அண்ட் ஆஸ் வெல் direct admission சொல்லக்கூடியது நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் மோர் தேன் 21 districts in தமிழ்நாடு. ஸோ டைரக்டா நீங்க வந்து நம்மளோட அகாடமியோட பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். March 8, 9, 10 and you have big savings offer with that. சரிங்களா? ஸோ ரிமெம்பர் ஒன் திங், 21+ மாவட்டங்கள்ல நம்மளோட ஆஃபீஸஸ் இருக்கு. நீங்க அங்க போய் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டீடைல்டு டிஸ்கிரிப்டிவ் வீடியோ எப்படி என்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் நடக்குதுன்றத நான் கீழே கொடுத்துருக்கேன். And in the direct admissions, it is happening for Tamil, history, geography, botany and zoology. சரிங்களா? March 8, 9, 10ல enroll பண்ணிக்கலாம். Coming to the details of examination. பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல எப்படி நீங்க வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்மளோட கிளாஸஸ் பொறுத்தளவு தமிழ் மீடியம்ல நம்ம அகாடமில கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம் தான். சரிங்களா? இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வுன்னு சொல்லக்கூடியத கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆர் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ் BRTE அப்படின்னு சொல்லுவாங்க. They get the pay scale of 36,400 to 1,15,700. இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள உங்களோட சேலரி இருக்க போகுது. அண்ட் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ண போறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. 6 to 10 ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு டீச்சரா இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பா இருக்க போகுது. ஒரு நல்ல கவர்மெண்ட் சம்பளத்துல. நம்மளோட நிறைய பேர்த்தோட ட்ரீம் அது இருக்கும் இல்லைங்களா? ஏற்கனவே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அண்டர் பெய்டா இருப்பீங்க. நம்ம நிறைய சின்சியரா ஒர்க் பண்றோம், ஹார்ட் ஒர்க் போடுறோம், அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கல என்ற ஒரு கவலை இருக்கும். ஒன்ஸ் யூ என்டர் த கவர்மெண்ட் ஜாப், அந்த மாதிரி கவலைகள் எதுவுமே இருக்காது. ஸோ யூ வில் பி ரெகக்னைஸ்ட். சரிங்களா? ஸோ ட்ரை லிட்டில் ஹார்ட், டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் திஸ். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 hours நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் தான் UGTRB எக்ஸாமினேஷன். பார்ட் A, பார்ட் Bன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் பேப்பர் இருக்கும். பார்ட் ஏன்னு சொல்லக்கூடியது வெறும் தமிழ் மொழி தகுதி தேர்வு மட்டும்தான். 50 மார்க்குக்கு வைக்கக்கூடிய இந்த ஒரு பரீட்சைக்கு 30 கேள்விகள் இருக்கும். இந்த 30 கேள்விகள்ல இருந்து நீங்க எழுதக்கூடியதுல 20 மார்க் எடுத்தாலே நீங்க குவாலிஃபைடு. சரிங்களா? பார்ட் ஏ வெறும் குவாலிஃபையிங் மார்க் தான். 20 மார்க் எடுத்து குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு பார்ட் B கரெக்ஷனுக்கே எடுப்பாங்க. ஸோ பார்ட் B தான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியமானது. நம்ம ரேங்கிங்கையும் நம்ம ஜாப்பையும் டிசைட் பண்ணக்கூடியது பார்ட் B தான். ஸோ அப்படின்னா இந்த பார்ட் பின்னு சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டா என்ன ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் தான். ஃபார் ஹிஸ்ட்ரி பீப்புள் இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஹிஸ்ட்ரி. சரிங்களா? மேஜர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியா மட்டும்தான் இருக்க போகுது. 150 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருக்கும். MCQ கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க்ஸுக்கு இருக்க போகுது. இந்த 150 கேள்விகள்ல அதிகபட்ச மார்க் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரேங்கிங் லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்துடும். இந்த எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது பாஸ் பண்ணணுன்றதுக்காக கிடையாது. இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஒரு ஜாப்பையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய எக்ஸாமினேஷன். இதுக்காக ஒரு ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல நீங்க டாப்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஸோ ரேங்க்ல இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10ல இருந்து ஒரு 30 ரேங்க்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜாப் கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வேரிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து நடக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி சோசியல் சயின்ஸ்ன்னு எடுக்கும்பொழுது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி டீச்சர்ஸ் அதிகமா இருப்பாங்க. So 150 questions, 150 marks, 3 hours. சரிங்களா? இதுல இங்க மினிமம் குவாலிஃபைங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் வெறும் குவாலிஃபிகேஷன் தான், ரேங்க்கு கிடையாது. இந்த மார்க்காவது எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பெர்சன்டேஜ், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BA, B.Ed plus TN-TET பேப்பர் 2 கிளியர் பண்ணிருக்கணும். பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். அது இல்லாம BA, B.Ed இருந்தாலும் எழுத முடியாது. ஸோ TN-TET பேப்பர் 2 மேண்டேட்ரி. அண்ட் கமிங் டு த கட் ஆஃப், 150 கேள்விகள்ல எத்தனை கேள்விகள் நான் சரியாக எழுதினால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ லாஸ்ட் இயர் 2024ல ரிசல்ட் வந்து இஷ்யூ ஆச்சு. இந்த எக்ஸாமினேஷன் எவ்ரி இயர் நடக்காது. ஸோ கம்மிங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு 2024 இருக்கு இல்லைங்களா? அப்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது
அந்த ஒரு எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் வந்து இஷ்யூ ஆயிருக்கு. தட் இஸ் ஜெனரல் கேட்டகரிக்கு 85 to 114 114 அப்படின்னு சொல்லக்கூடியது ஹையஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 110 கேள்விகளுக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 10 பேருக்குள்ள இருக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டேட் ரேங்கர். சரிங்களா? சோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 150 கேள்விகள் 110 கொஸ்டின் கரெக்டா இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். பிசின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 85 to 89 மார்க்ஸ், பிசிஎம் சொல்லக்கூடியதுக்கு 62 to 76 மார்க்ஸ், எம்பிசி 78 to 87, எஸ்சி வந்து 63 to 87 மார்க்ஸ். இதெல்லாம் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரிசல்ட் 2024 ரிசல்ட்டோட கட் ஆஃபா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி கமிங் அப் எக்ஸாமினேஷன்ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 110 பிளஸ். நம்மளோட சிலபஸ்ல 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்ல வந்துட்டு 150 கேள்விகள் கேட்க போறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்விகள். சோ ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கும் பொழுது அட்லீஸ்ட் தட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150 கேள்விகள்ல நம்ம எடுக்கக்கூடியது 110ல இருந்து 15 கேள்விகள் சரியாக எழுதியிருக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சோ அந்த 10 யூனிட் என்னென்ன யூனிட்னு பாத்துடலாங்களா? ஏன்னா எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது சிலபஸ் படி படிக்கணும். சிலபஸ் ஒரு ரோட் மேப் மாதிரி. சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போகுமானது, எல்லாம் படிக்க வேண்டாம். நான் கமிங் டு திஸ், நம்ம சிலபஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்தியன் ஹிஸ்டரி, பண்டைய காலத்துல இருந்து சுதந்திர இந்திய வரலாறு வர. அடுத்த 2 யூனிட் தமிழக வரலாறு. தமிழக வரலாறுமே பண்டைய காலத்துல இருந்து சுதந்திர இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வர. இந்த 6 யூனிட்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய வரலாறுல ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்விகள்னு சொல்லிட்டு 60 கேள்விகள் வரும். தமிழக வரலாறு ஏற்கனவே இந்திய வரலாறு படிக்கும் பொழுது ஆங்காங்கே தமிழகத்தை நம்ம வந்து டச் பண்ணி தான் படிப்போம் இல்லைங்களா? சோ தமிழக வரலாறு படிக்கிறது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். கிட்டத்தட்ட 90 கேள்விகள் உங்களுக்கு இங்க கிடைச்சிரும். 90 கேள்விகள் இந்த பகுதியில இருந்தே வரப்போகுது. இப்ப இதுலயே தெரியும் எதை நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய வரலாறு, தமிழக வரலாறு ரொம்ப தரவா படிக்கணும். 90 கேள்விகள் கேட்க போறாங்க. அதுவும் சுதந்திர இந்திய வரலாறு 1857 to 1947 சொல்லக்கூடியது 21 கேள்விகள் கேட்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு. எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. நான் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், கிழக்காசிய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது சீனா அண்ட் ஜப்பான். சைனா ஜப்பானுக்கான ஒரு வரலாறா இருக்கு. அதுல 14 கேள்விகள் கேட்பாங்க அந்த யூனிட்ல. அமெரிக்க வரலாறுன்னு சொல்லக்கூடியது 17 கேள்விகள். ஐரோப்பிய வரலாறு 2ஆம் உலக போர் வரை இருக்கக்கூடிய காலகட்டம். அதுல கிட்டத்தட்ட 20 கேள்விகள் வந்து ரீசெண்டா கேட்டிருக்காங்க. நவீன உலக வரலாறு 10வது யூனிட்டா இருக்கு. 2ஆம் உலக போருக்கு பிந்தைய உலகம். இப்ப இந்த 4 யூனிட்டுக்கும் இந்திய வரலாறுக்கும் தமிழக வரலாறுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 யூனிட்டும் நீங்க பண்டைய கால வரலாறு எல்லாம் படிக்க வேணாம். வெறும் நவீன உலகம், நவீன வரலாறு மட்டும் படிச்சா போதும். சீனா ஜப்பான்னா 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு சீனா ஜப்பானோட வரலாறு படிச்சா போதும். அமெரிக்க வரலாறா, அதுவும் அதே மாதிரிதான் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஏன்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சதே அந்த ஒரு 15ஆம் நூற்றாண்டு தான். அதுக்கு முன்னாடி அமெரிக்க வரலாறுன்னு ஒண்ணும் கிடையாது. ஐரோப்பிய வரலாறும் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு என்னவெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயங்களை தான் படிக்க போறீங்க. எல்லாமே மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும்தான். எதுவுமே பண்டைய வரலாறு படிக்க வேண்டாம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். அதுவும் நீங்க ஐரோப்பிய வரலாறு படிக்கும் போதே அமெரிக்க வரலாறோட நிறைய டீடைல்ஸ் நீங்க சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப புதிய யூனிட்னா அது சீனா ஜப்பான் வரலாறு தான். பெயர்கள்லாம் புதுசா இருக்கும், வாயில வராது, அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ இதுல ஏதாவது ஒரு யூனிட் நான் விட்டுட்டு படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு எக்ஸாம் போது நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க? அட்டப்படி எதையுமே விட்டுறாத, 100 மார்க் எடுத்துட்டு திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்ம சிலபஸ்ல எந்த ஒரு யூனிட்டையும் விட்டுறக்கூடாது. விட்டீங்க அப்படின்னா ஒரு 15-20 கேள்விகள் ஒரு யூனிட்டுக்கே நீங்க விடுறீங்கன்னு அர்த்தம். சோ நமக்கு 110 120 கிட்டையாவது நம்ம மார்க் இருக்கணும். ஏன்னா இந்த கட் ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் நிறைய மாசங்கள் நிறைய வருடங்களாக படிச்சுட்டு இருக்காங்க இந்த பரீட்சை. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு யூனிட்டையும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எல்லா யூனிட்டையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் அவைலபிளா இருக்கும். நிறைய டீடைல்ஸ் எடுத்து படிக்கணும். எஸ், இட் இஸ் அ லிட்டில் டஃப் ஜாப். பட் அதே நேரம் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய ரிவார்ட். சரிங்களா? உங்களோட லைஃப் அடுத்த ஒரு லெவலுக்குள்ள போயிடும். ஸோ ட்ரை லிட்டில் மோர் ஹார்ட், டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஸோ 10 யூனிட்ஸ் இருக்கு, 150 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. 110 கேள்விகளுக்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த 150 கேள்விகளுமே உங்களுக்கு ஹிஸ்டரியில மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. நம்மளோட சப்ஜெக்ட், நம்மளை தவிர யார் நல்லா பண்ண போறாங்க இல்லைங்களா? 110ல இருந்து 120 கேள்விகள் கிட்டையாவது நம்ம எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும்ன்ற டார்கெட்டோட படிக்க ஆரம்பிங்க. டெஃபினெட்லி யூ வில் சக்சீட். எஸ் வி கேன் சொல்லிட்டு நம்புங்க. முடியுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது, முடியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டும்.
அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் இன்டகிரேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன், ரீஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் மறுசீரமைப்பு. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபரன்சஸ் இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லக்கூடியது அதிகப்படியான இடங்கள் இருந்தது. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டின் சுதந்திர நாடுகள் நிறைய இந்தியாவோட இணைய மறுக்கின்றன. அதெல்லாம் எப்படி இணைந்தன, எவ்வாறு இந்தியா முழுமை பெற்றது அப்படின்ற விஷயங்களை தான் பார்க்க போறோம். பாகிஸ்தான் இந்தியாவை பிரிக்கும் பொழுது நிறைய மாநிலங்கள் இந்தியாவோடு இணைய மறுத்தன. அந்த மாதிரி மாநிலங்கள் எவை எவை, என்ன பிரச்சனைகள் இருந்தது, எப்படி அவை நிவர்த்தி செய்யப்பட்டன அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ யூ கேன் see it clearly. இந்த ஒரு மேப் கிளியரா பார்க்கும் பொழுதே தெரியும். யூ கேன் see here காஷ்மீர் இந்தியா சுதந்திரம் அடையுது. ஸோ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது சுதந்திர அரசுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க. ஒண்ணு இந்தியா இல்லைன்னா பாகிஸ்தான், 2 நாடுகளோட இணைந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது சொல்றாங்க. இதுல நிறைய நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அவர்களோடு எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஈக்குவலா பக்கத்துல இருக்கோ அது பக்கத்துல இணைஞ்சாச்சு. ஆனா சில மாநிலங்கள், சுதந்திர மாநிலங்கள் சொல்லக்கூடியது இந்தியாவுடன் இணைய மறுத்தன. அதுல முக்கியமானது காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத்ன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சோ இதெல்லாம் பிரச்சனைக்குரிய மாநிலங்களாக இருந்தது. ஹைதராபாத் பாகிஸ்தானோட தான் போய் இணைவேன்னு சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய மன்னர். யோசிச்சு பாருங்க, ஹைதராபாத் எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு, இந்தியாவுக்கு நடுவுல ஒரு பாகிஸ்தான், ஒரு குட்டி பாகிஸ்தான் இருந்தா நம்மளோட சூழ்நிலை எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நாம் சுதந்திரம் அடையும் பொழுது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், 2 பாகிஸ்தான் இருந்துச்சு. 2க்கு நடுவுல இந்தியா இருந்தது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தது பாருங்க. இது பங்களாதேஷா சுதந்திரம் அடைய வைத்ததே இந்தியாவோட உதவினாலதான். சரிங்களா? சோ 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷாக இது மாறியது. அதே மாதிரி நிறைய மாநிலங்கள் ஆங்கிலேயர்கள் மட்டுமல்லாது பிரெஞ்சு கீழே இருந்துச்சு, போர்ச்சுகீசியர்கள் கீழே எல்லாம் இருந்தது இல்லைங்களா? அதெல்லாம் இந்தியாவோட இணைகிறதுக்கு இன்னும் சில காலகட்டங்கள் ஆனது. 1947ல நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைந்தாலும் நம்மளுடைய நாடு இந்தியாவாக முழுமை பெற கிட்டத்தட்ட 1970கள்ல தான் முழுமை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 20 வருடங்கள் எடுத்திருக்கு. சரிங்களா? சோ 20ல இருந்து 25 வருடங்கள் கழிச்சுதான் இந்தியா முழுமை பெற்றதுன்னே சொல்லலாம். எப்படி அவ்வாறு முழுமை பெற்றதுன்னு தான் பார்க்க போறோம். யூ கேன் see here டாமன் டையூ. சோ போர்ச்சுகீசியர்கள் கீழே இருந்தது. 1961ல தான் இணைந்தது. கோவா 1961ல தான் இணைந்தது. புதுச்சேரி பிரெஞ்சுக்கு கீழே இருந்தது, பிரான்ஸ் பீப்புளுக்கு கீழே இருந்தது. 1954ல தான் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி சிக்கிம் ஒரு தனி நாடாக இருந்தது, ஒரு தனி மன்னராட்சி, தனி நாடாக இருந்தது. இந்தியாவோடு 1975ல் இணைந்தது. இந்தியாவோடு இணைக்கப்பட்ட கடைசி ஒரு டெரிட்டரினா அது சிக்கிம் தான். 1975ல இந்தியாவோட இணைக்கிறாங்க. இந்தியாவோட ஒரு பகுதியா அது மாறுது. சரிங்களா? 1975ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இணைப்புகள் நடந்தன. இந்தியா முழுமை பெற்றது சிக்கிம் இணைந்த பிறகு. என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு, எவ்வாறு இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுதந்திர அரசுகள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1947ல இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது 565 சுதந்திர மன்னர் மாநிலங்கள் இருந்தன. சோ அந்த 565 மன்னர் மாநிலங்கள்லாம் அப்படியே விட்டுற முடியாது, அவ்வளவு பெரிய டெரிட்டரி அதெல்லாம். சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜூன் 3ஆம் தேதி சில அறிவிப்புகளை வெளியிடுறாரு. இந்தியா சுதந்திரம் அடைய போகுது, ஆகஸ்ட் 15ல நாங்க சுதந்திரம் கொடுத்துருவோம். மன்னர் மாநிலங்களுக்கு மேல பிரிட்டிஷாருக்கு இருந்த அதிகப்படியான தொடர்புகள் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 15ஓட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எக்காரணம் கொண்டும் தலையிடாது. மன்னர் மாநிலங்கள் சுதந்திர அந்தஸ்தை பெறப்போகின்றன. ஆனா இந்த மன்னர் மாநிலங்கள் இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ சேர்ந்து கொள்ள வேண்டும், சுதந்திரமாகவே இருந்துவிட முடியாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஏன்னா அது 2 நாட்டுக்குமே பாதுகாப்பு கருதி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். எப்படினாலும் இரு நாடுகளும் இணைத்து கொள்ளதான் ட்ரை பண்ணுவாங்க. சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, 2 கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரியோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் இணைப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன்ல கையெழுத்திட்டு நிறைய ஸ்டேட்ஸ் பாகிஸ்தானோடையும் சேர்றாங்க, இந்தியாவோடையும் சேர்றாங்க. பகவல்பூர், சித்ரால், திர், கலாட், மக்ரான், ஸ்வாட்ன்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்லாம் பாகிஸ்தானோட சேர்ந்த மாகாணங்களாக மாறுது. அதே மாதிரி மற்ற நிறைய மாநிலங்கள் இந்தியாவோடையும் சேருது. ஆனா இந்த இந்தியாவோட சேர்ந்த மாநிலங்கள்ல 6 சுதந்திர அரசுகள்
இந்தியாவோட சேர மாட்டோம்னு சொல்லி மறுக்கின்றன. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாங்கூர், போபால், ஜோத்பூர், ஹைதராபாத், ஜுனாகத் மற்றும் காஷ்மீர். சோ இவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்ல இந்தியாவோட இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ள நடக்குது. இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஹைதராபாத், திருவாங்கூர், ஜுனாகத், காஷ்மீர் இந்த 4 மாநிலங்களும் பெரும் பிரச்சனையாகவே மாறுது. ஜோத்பூரும் போபாலும் கூட ஒரு கட்டத்துல இணைக்கப்பட்டது. ஆனா ஹைதராபாத்தும் காஷ்மீரும் தான் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். Now coming to this, இந்தியாவில் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் படேலும் மாநில அமைச்சகத்தின் செயலாளரான VP மேனனும் இணைந்துதான் இந்த எல்லா ஸ்டேட்டோடையும் நெகோசியேட் பண்ணி இணைக்கிறதுக்கு இந்தியாவை முழுமைப்படுத்துதல்ல முக்கிய பங்காற்றியவர்கள். இந்தியாவை யூனிஃபை பண்ணதுலயே முக்கியமான பர்சன்றனாலதான் வல்லபாய் படேலுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்டாச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, குஜராத்ல இருக்கு. சோ உலகின் மிக உயரமான ஒரு ஸ்டாச்சுலாம் நம்ம சொல்றோம். அந்த ஸ்டாச்சு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மன்னர் குடும்பங்கள் இந்தியாவுடன் இணைவதற்கு சம்மதத்திற்கு ஈடாக முதல்ல மன்னர் குடும்பங்கள் இணைனா அவங்களுக்கு நிறைய சொத்துகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு எப்படி இணைவார்கள்? இந்தியாவுக்கு நாங்க எங்களோட நாட்டை கொடுக்குறோம் சிம்பிளா அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. அதற்கு ஈடாக பிரைவேட் பர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அரச குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஒரு தொகை, ஒரு குறிப்பிட்ட தொகை கண்டினியூஸா உங்களுக்கு வழங்கப்படும் இந்தியாவோடு இணைந்தால் சொல்றாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும். அதே மாதிரி அவர்களோட தனிப்பட்ட சொத்துகள் சொல்லக்கூடிய அரண்மனை சார்ந்த நிலங்களை அவர்கள் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கிறாங்க. இதற்கு நிறைய மன்னர் குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டு, ஏன்னா வேற ஆப்ஷனும் கிடையாது. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன்ல சைன் பண்ணி நிறைய மாநிலங்கள் இந்தியாவோடு இணையுது. அப்படி இணையாத மாநிலங்கள் தான் இந்த திருவிதாங்கூர், ஜோத்பூர், ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத் எல்லாம். சோ இந்த மாநிலங்கள்ல என்ன பிரச்சனைகள், ஏன் இணையவில்லை, எப்படி இணைக்கப்பட்டன அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூரை பொறுத்தளவு CP ராமசாமி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திவானாக இருந்தார். திவான்னா அமைச்சரா இருந்தார். அங்க மன்னரா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சித்திர திருநாள் பலராமவர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர். மன்னர் அதிக பவர்ஃபுல்லா கிடையாது. அவர் கீழே இருந்த மினிஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல நம்ம இந்தியாவோடு இணையக்கூடாது, மன்னர் கூட ஒன்னும் சொல்லல. ஆனா திவான் என்ன பண்றாருன்னா ஒரு புரட்சியை தயார் செய்யறாரு. இந்தியாவோடு இணையக்கூடாது, தனி மாநிலமாகவே நம்ம இருக்கணும், சுதந்திரமாகவே இருக்கணும்னு சொல்றாரு. சோ அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலை முயற்சி அவர் மேல நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலை முயற்சிக்கு பிற்பாடு மன்னரே என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவோடு இணைகிறதுக்கு ஒத்துக்கொள்கிறார். ஒரு பெரிய கிளர்ச்சியும் புரட்சியும் கேரளால நடக்குது. ஏன்னா கேரளான்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பகுதிகளில் என்ன இருக்கு, திருவிதாங்கூர் கேரளா மாகாணமா இருந்தது சரிங்களா. சோ கேரளா மாநிலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அது. அங்க என்ன நடக்குன்னா பெரிய கிளர்ச்சிகள் நடக்குது. மன்னருக்கே அச்சுறுத்தல்கள் ஏற்படுது. வேற வழி கிடையாது, இந்த கிளர்ச்சிகளை அடக்கவும் முடியாது. அப்படின்றப்ப சித்திரை திருமால் பலராமவர்மர் என்ன பண்றாருன்னா ஜூலை 30, 1947 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன்ல கையெழுத்திட்டு நாங்கள் இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்றாங்க. அதே மாதிரி அடுத்தது ஜோத்பூர்ல மகாராஜ் ஹன்வந்த் சிங்னு சொல்லக்கூடியவர் மன்னராக இருக்கிறார். இவர் ஜோத்பூர்னு சொல்லக்கூடியது பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்குது சரிங்களா. சோ அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாகிஸ்தானோட ஏன் சேரக்கூடாது, பாகிஸ்தானோட சேரணும்னு சொல்லி விருப்பம் தெரிவிக்கிறாரு. ஜின்னா முகமது அலி ஜின்னாவும் பல சலுகைகளை அறிவிக்கிறார், பாகிஸ்தானோட இணைந்து கொள்ளுங்கள்னு. ஆனா பட்டேல் தான் தலையிட்டு கண்டிப்பா அங்க இணையக்கூடாது, ஜோத்பூர் இந்தியாவோட தான் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவு முயற்சிகள் எடுத்து ஆகஸ்ட் 11, 1947 ஜோத்பூரை இந்தியாவோட இணைக்கிறாரு. சோ ஒரு இந்து மன்னர், இந்து பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு மாநிலம் அது. ஆக்சுவலா இந்து மக்கள் அதிகமா இருக்காங்க. பாகிஸ்தான் பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்து மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். எப்படி இது பாகிஸ்தானோட சேரலாம், அது மத ரீதியாக ஒரு பெரிய கான்ஃபிளிக்டை ஏற்படுத்தும் சொல்லி அங்க தலையிட்டு அந்த ஒரு மாநிலத்தை இந்தியாவோடு இணைக்கிறார். போபால் நவாப் ஹமீதுல்லா கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நவாபுன்னு சொன்னா மன்னராக இருக்கிறார் அப்படின்றது. சோ இவரும் சுதந்திரமாக இருக்கதான் விரும்புறாரு. முஸ்லிம் லீக்கோட நண்பராக இருந்தவர் மவுண்ட் பேட்டன் அறிவுரை கொடுக்கிறாரு, இல்ல போபால் மாகாணம் இந்தியாவோடு இணைந்தால்தான் நல்லா இருக்கும். ஏன்னா மத்திய பிரதேசம் சென்டர் ஆஃப் இந்தியால இருக்கு. மக்களும் இந்து பெரும்பான்மை மக்கள் தான். மன்னர் வேணா முஸ்லிமா இருக்கலாம், ஆனா மக்கள் இந்து பெரும்பான்மை மக்கள் தான் இந்தியாவோட தான் இணையணும் மவுண்ட் பேட்டன் அட்வைஸ் பண்றாரு. அதை ஏற்றுக்கொண்டு நவாப் ஹமீதுல்லா கான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவோடு இணைகிறார். அடுத்தது ஹைதராபாத் நிஜாம் மிர் உஸ்மான் அலி கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நவாபாக இருக்கிறார் சரிங்களா, நிசாமாக இருக்கிறார். ஹைதராபாத் நிசாம்னா மன்னராக இருக்கிறார்.
இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பணக்கார ஒரு சமஸ்தானமாக இருந்தது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல நாங்க சுதந்திரமா இருக்கதான் விரும்புறோம். இல்லன்னா நாங்க பாகிஸ்தானோட சேர்றோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு காலகட்டத்துல ராசாக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பெரிய வன்முறையை வந்து கொண்டு வராங்க. கிளர்ச்சிகள் வந்து ஏற்படுது. இந்து பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு மாநிலம், இந்தியாவோட மைய பகுதி. ஆனா நிசாம் பாகிஸ்தானோட போய் இணைவேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லன்னா நான் சுதந்திரமா தான் இருப்பேன். இந்தியாவோட இணைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது பாசிபிளே கிடையாது அப்படின்னு. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம அங்க ஏற்பட்ட கிளர்ச்சிகளும், ராசாக்கர்கள் கிளர்ச்சி, ஒரு மக்களோட கிளர்ச்சியின் மூலமாகவும் வன்முறை வெடிச்சதுனால, வல்லபாய் படேல் அவர்கள் ஆபரேஷன் போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூலமாக இணைக்கிறாங்க. ஒரு ராணுவமே அங்க சென்று அங்க நடந்த வன்முறையை அடக்கி நிசாம வந்து கையெழுத்திட வைக்கிறாங்க. சோ வேற வழி கிடையாது அப்படின்ற கட்டத்துல செப்டம்பர் 17ஆம் தேதி 1948ல ஹைதராபாத் இந்தியாவோடு இணைக்கப்படுது. சரிங்களா? சோ 1948ல ஹைதராபாத் இணைக்கப்பட்டது. போலீஸ் ஆக்ஷன் மூலமாக இணைக்கப்பட்டது ஹைதராபாத்தும் காஷ்மீரும் மட்டும்தான். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஜுனாகத் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மன்னர் நவாப் முகமது மகாபத் கான்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பெரும்பான்மை மக்கள் தான் அங்கேயும் அதிகமாக இருந்தாங்க. சரிங்களா? குஜராத்தோட எல்லையாக இது இருக்குது. சோ குஜராத் இப்ப இந்தியாவோட இருக்குது. ஆனா குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த சிறு பகுதி ஜுனாகத் வந்து பாகிஸ்தானோட இணையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மன்னர் யாரு? முஸ்லிம். மக்கள் இந்து மக்கள் தான். சோ இது வந்து சாத்தியமாகாது அப்படின்றனால கடல் வழி அருகாமை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க பாகிஸ்தானோட இணைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மங்ரோல், பாபரியாபாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவோட இணையுது. ஆனா அதனால ஜுனாகத்தை நாங்க அதோட பாகிஸ்தானோட இணைய விட மாட்டோம்னு சொல்றாங்க. எரிபொருள் விநியோகங்களை இந்தியா தடுக்குது. ஜுனாகத்துக்கு வேற வழி இல்லாமல் செய்கிறார்கள். படைகளையும் அனுப்பி அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா பாகிஸ்தான் உள்ள வந்துரும். சோ பாகிஸ்தானோட படைகள் அதை ஆக்கிரமிப்பு செய்ய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய படைகள் அங்க போகுது. இந்த ஒரு காலகட்டத்துல நவம்பர் 7 1947ல இந்திய நிர்வாகத்தை மன்னர் அதாவது நவாப் ஏற்றுக்கொள்கிறார். அங்க ஒரு வாக்கெடுப்பும் மக்கள்கிட்ட இருந்து நடத்தப்படுது. இப்ப மக்கள் தான் தீர்மானிக்கணும் எங்க சேரணும் அப்படின்றத. பிளப்பிசைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு மூலம் சேர்ந்த ஒரே மாநிலம் ஜுனாகத் தான். மக்கள் வாக்கெடுப்புல இந்தியாவோட தான் இணையணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிகபட்ச வாக்குகள் இந்தியாவோட இணையணும்னு வருது. பிப்ரவரி 1948ல இந்தியாவோட இந்த மாநிலம் இணைக்கப்படுது. சோ மக்களோட தீர்ப்பாக அது மாறுது. சரிங்களா? பிளபிசைடு மூலம் இணைக்கப்பட்டது ஜுனாகத் மட்டும். காஷ்மீர் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னர் ஹிந்து மன்னர். ஆனா மக்கள் முஸ்லிம். ஒரே ஒரு டிஃபரெண்ட் கேஸ் இதுதான். மக்கள் பெரும்பான்மை வந்து முஸ்லிம் மக்கள் தான். சோ ஆரம்பத்துல வந்து இந்தியாவோடு இணைய தயங்கி கொண்டிருந்தனர். அப்ப வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, காஷ்மீர் மிக அருகில இருக்கனால உடனடியாக ஒரு படையெடுப்பு அங்க நடக்குது. அக்டோபர் 26, 1947ல மகாராஜா ஹரிசிங் என்ன பண்றாருன்னா, பாகிஸ்தானோட படையெடுப்பை பார்த்து தன்னுடைய அந்த ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாரு. நாங்க இந்தியாவோடயே இணைந்து கொள்கிறோம். இந்தியா காஷ்மீரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கையெழுத்திடுறாரு. இது மூலமாக காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஆனா நம்ம ஒரு பெரிய போர் செஞ்சுதான் காஷ்மீரை தக்க வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்பதான் முதல் முறை சுதந்திர இந்தியா பாகிஸ்தானோடு போர் செய்தது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஆகஸ்ட் 5, 2019 வரை 37வது சரத்துன்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்தது. சாரி 370ன்னு சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 370 சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், தனி கொடி இருக்கும், தனி கலாச்சார ரீதியான உரிமைகள் இருந்தது. ஆனா 2019ல அது எல்லாத்தையும் நீக்கிட்டு காஷ்மீரும் ஒரு சாதாரண மாநிலமாக சம மாநிலமாக இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி இது நடந்தது. சரிங்களா? காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதுவும் கேள்விகள்ல கேட்கலாம். சோ மன்னர் மாநிலங்கள் இவ்வளவு அதிகமாக இருந்த டெரிட்டரிஸ் எல்லோ கலர்ல நீங்க பாக்குறதெல்லாம் சுதேச அரசுகள், மன்னர் மாநிலங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து அது முழுமை பெற்ற இந்தியாவாக மாற்றப்பட்டது. சரிங்களா? இப்ப இந்தியாவாக முழுமை பெற்றது. நிறைய மாநிலங்களை இணைச்சாச்சு. அதே மாதிரி கோவா, புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஐரோப்பிய பவருக்கு கீழே இருந்த பிளேசஸையும் இணைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த காலகட்டத்துல இங்க இந்தியால ஒரு மாபெரும் கிளர்ச்சி ஏற்படுது. என்ன கிளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி வாரியாக மாநிலத்தை பிரிங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க இந்த மேப்ல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். மதராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய மாகாணமாக இருக்குன்னு சொல்லிட்டு.
சோ கர்நாடக பகுதிகள், கேரள பகுதிகள்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த அனைத்து பகுதிகளும் மதராஸோட ஒரு பகுதியாக இருந்தது. சோ இந்த மாகாணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக பெரும் மாகாணங்களாக இருந்தது. பாம்பே மாகாணம் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா ஸ்டேட்டையே ஒன்றிணைத்தது. வங்காள மாகாணம் முழுமையாக இந்த இடத்தை ஆக்குபை பண்ணுது. சோ இதெல்லாம் எப்படி பிரிக்க போகிறார்கள், மொழி வாரியாக ஏன் பிரிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் வருது. அதுல ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லக்கூடியவர். A man who changed the map of India. அவரோட ஒரு உண்ணாவிரத போராட்டம், ஒரு சிவியரா ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல இறங்குறாரு. மொழி வாரியாக பிரிங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா மதராஸ் மாகாணத்துல. அவர் ஒரு ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தனக்கென்று ஒரு மாநிலம் வேண்டும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லா மாநிலங்கள்லயுமே நடந்தது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கண்டினியூஸா உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து விடுகிறார். ஒரு மாநில வேண்டுதலுக்காக, ஒரு கோரிக்கைக்காக ஒரு உயிரே வந்து போயாச்சு. இன்னும் ஏன் மொழிவாரியா பிரிக்கலன்னு ஒரு கிளர்ச்சி ஏற்படுது. சோ இது முழுக்க முழுக்க இந்தியாவை மறுபடியும் மறுசீரமைப்புவதற்கு இட்டு சென்றது அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி மாநிலம் வேணும்னு காந்தியவாதி பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். சோ அவர் இறந்த உடனே இந்த கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகப்படியாக மாறுது. மக்களோட கிளர்ச்சியா மாறுது. ஒரு தலைவரே இறந்துட்டாரு. ஆனா கவர்மெண்ட் சைடு இருந்து எதுக்கு இன்னும் வந்து மொழிவாரியாக பிரிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோபம் ஏற்படுது மக்களுக்கு. இம்மிடியேட்டா அக்டோபர் 1, 1953 அந்த கிளர்ச்சியை சரி செய்யணுன்றதுக்காக ஆந்திர மாநிலம் உருவாக்கப்படுது. அந்த வருடமே ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி இந்தியா முழுக்க மொழிவாரியாக மாநிலங்களை பிரிங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. சோ இந்தியா மீண்டும் மொழிவாரியாக திருத்தி அமைக்கப்படுது. அந்த மேப்பே மாறுது. சரிங்களா? சோ அது எப்படி மாறியது, என்னென்ன கமிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதா பார்க்க போறோம். சுதந்திரம் அடைறதுல இருந்தே மறுசீரமைப்புக்கு பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேசத்துல எப்படி பொட்டி ஸ்ரீராமுலு இந்த ரெக்வஸ்ட் வச்சாரோ, அதே மாதிரி சீக்கிய பகுதிகளில் பஞ்சாபி லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் அக்காலித்தல்னு தங்களுக்கு தனி பகுதி வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. நிறைய இடங்கள்ல மொழிவாரியா பிரிங்க, மாநிலங்கள் மொழிவாரியா பிரிக்கப்படணும்னு சொல்லப்படுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வரும் பொழுது அதுல அதிகப்படியான மக்கள், இப்ப மதராஸ் மாகாணம்னா தமிழ் மக்கள் தான் அதிகம். அப்ப அதிகப்படியான தமிழ் மக்கள் தான் பதவியில இருப்பாங்க. தெலுங்கு மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பெருமளவு நடக்காது. சோ அது ஏன் அப்படி இருக்கணும், தனித்தனியாக பிரிச்சிருங்க, தனி மாநிலமாக இருந்தா எங்களுடைய நல்ல விஷயங்களையும் எங்களுடைய மொழியையும் நாங்க பாதுகாக்க முடியும்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது மூலமா நிறைய இடங்கள்ல இந்த கோரிக்கைகள் எழுது. இந்த உண்ணாவிரதம், பொட்டி ஸ்ரீராமுலுவோட உண்ணாவிரதம் மெட்ராஸ் மாகாணத்துல தெலுங்கு பேசும் ஆந்திர பிரதேச மாநிலத்தை உருவாக்க அடிப்படையாக அமையுது. அண்ட் 1953 உடனடியாக ஃபாசல் அலி தலைமையில KM பணிக்கர், HN குஷ்ருன்னு சொல்லக்கூடியவர்களோட ஒரு மாநில மறுசீரமைப்பு ஆணையமே ஏற்படுத்தப்படுது. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு கமிஷனை ஏற்படுத்துறாங்க. இந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் மூலமா 14 மாநிலங்கள் மொழிவாரியாக அமைக்கப்படுது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சட்டம் 1956 ஏற்படுத்தப்பட்டு மொழிவாரியாக மாநிலங்கள் சீரமைக்கப்பட்டன. சரிங்களா? தமிழ்நாடுன்னு ஒண்ணு உருவானது அதுக்கு பிறகுதான். ஓகேங்களா? சோ கேரளான்னு ஒண்ணு உருவானது இதன் பிறகுதான். மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. மாஸ்டர் தாராசிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அக்காலித்தல் தனி சீக்கிய பகுதி வேணும்னு சொல்றாரு. 1966 சா கமிஷன்றத ஏற்படுத்தி பஞ்சாபை 2ஆ பிரிக்கிறாங்க. பஞ்சாபி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பஞ்சாபாகவும், இந்தி பேசும் மக்களுக்கு ஹரியானாவாகவும் பிரிக்கப்படுது. சரிங்களா? சோ இதுவும் ஒரு மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதற்கான ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இந்த மொழிவாரி கமிஷன்ஸ் ஆக்சுவலா வந்து சுதந்திர தப்பையே ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் பல்வேறு கலாச்சார ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இந்தியா பிளவுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல நிறைய ஆண்டுகள் இதை பத்தி நிறைய கமிஷன் ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்படி முதல்ல ஏற்படுத்த கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா தார் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1948 இந்த தார் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. மாநிலங்கள் நிர்வாக வசதியின் அடிப்படையில தான் அமைக்கப்படணும், மொழி அடிப்படையில பிரிக்க கூடாது, அது தவறாக முடியும். இப்பதான் இந்தியாவை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டா மன்னர்கிட்ட எல்லாம் பேசி ஒன்றிணைச்சிருக்கோம். மொழி வாரியாக பிரிச்சிங்கன்னா எல்லாம் தனித்தனி நாடு வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. JVP கமிட்டின்னு சொல்லக்கூடியது, J ஃபார் ஜவஹர்லால் நேரு, V ஃபார் வல்லபாய் பட்டேல், P ஃபார் பட்டாபி சித்தராமையா, JVP கமிட்டி.
டிசம்பர் 1948 மீண்டும் ஒரு கமிட்டியை ஏற்படுத்துறாங்க. இந்த கமிட்டியும் தங்களோட ரிப்போர்ட்டை ஏப்ரல் 1949 சப்மிட் பண்ணது. அடிப்படை மொழியாக இருக்கக்கூடாது, மாநில மறுசீரமைப்பு பண்ணலாம், ஆனா மொழி அடிப்படையில பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது பிரிவினையை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. ஆனா 1953ல பொட்டி ஸ்ரீராமுலுவோட போராட்டம் காரணமா எல்லா மாநிலங்கள்லயும் மொழிவாரி வேண்டும், மொழிவாரி பிரிவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வலுப்பெறுது. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சொல்லக்கூடிய SRC, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணப்படுது. சோ இது ஃபாசில் அலி ஆணையம்னு அளிக்கப்படுது. ஏன்னா ஃபாசில் அலி தான் தலைவரா இருந்தாரு. KM பணிக்கர், HN குன்ஷுன் சொல்லக்கூடியவர்கள் மெம்பரா இருந்தாங்க. 1955 டிசம்பர்ல ரிப்போர்ட் சப்மிட் ஆகுது. 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றி ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்தியா 14 மாநிலங்கள் 6 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்படுது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து மறுசீரமைக்கப்பட்டப்ப 14 மாநிலங்களும் 6 யூனியன் டெரிட்டரியுமே இருந்தது. இதுல முதல் மாநிலம், இந்தியாவிலேயே மொழிவாரியாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர மாநிலம் தான். சோ பொட்டி ஸ்ரீராமுலு அவரோட தியாகத்தினால உடனடியாக பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு 1960ல மகாராஷ்டிரா, குஜராத்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் மீண்டும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது. 1956லயே 14 மாநிலம் பிரிச்சாச்சு. கேரளா தனியா, ஆந்திரா தனியான்லாம் பிரிச்சாச்சு, கர்நாடகா தனியான்னு பிரிச்சாச்சு. அதை தாண்டியும் மொழிவாரியாக இன்னும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்ல நிறைய ஆண்டுகள் வந்து போராட்டங்கள்லாம் நடக்கும். அப்படி மகாராஷ்டிரால வந்து மகாராஷ்டிரா, குஜராத்னு 2ஆ பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. பம்பாய் மாநிலமாக இருந்தது. மராத்தி பேசும் மகாராஷ்டிராவாகவும் குஜராத்தி பேசும் மக்களுக்கு குஜராத்தாகவும் உருவாக்கப்படுது. இந்த வருஷம் 1960ல. கோவா, டையூ, டாமன் சொல்லக்கூடியது போர்ச்சுகீசிய காலனிகளாக இருந்தது. போர்ச்சுகீசிய காலனிகள் இணைப்பதற்கே நம்ம ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் போர்ச்சுகீசியர்கள் கொடுக்கல. 1961 வரை அவர்களுக்கு கீழே தான் இருக்குது. சோ இங்க நம்ம நாட்டுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் விஜய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரேஷன் மூலமா, ராணுவ நடவடிக்கை மூலமாக இந்தியாவுடன் போர்ச்சுகீசிய பகுதிகள் இணைக்கப்பட்டன. சோ கோவா இணையும் போது ஒரு யூனியன் பிரதேசமாகவே இணைந்தது. புதுச்சேரி இணைப்பு 1962. பிரெஞ்சு காலனிகளான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் சட்டப்பூர்வமாக, அதாவது புதுச்சேரி 1954லயே நாங்க கொடுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதோட பகுதிகள் காரைக்கால், மாஹே, யானம் இது எல்லாம் இணைந்து யூனியன் பிரதேசமாக உருவானது 1962ல தான். சரிங்களா? அதே மாதிரி நாகாலாந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அசாமில் இருந்து நாகாலாந்து தனியா ஒரு மாநிலம் உருவாகுது. 63ல உருவாகுது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் நம்ம இப்பதான் பார்த்தோம். சோ மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் JC ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவரோட தலைமையில ஷா கமிஷன் மூலமாக பிரிக்கப்பட்டது. சண்டிகர் சொல்லக்கூடியது யூனியன் பிரதேசமாகவும் 2 மாநிலத்துக்கும் தலைநகரமாகவும் இருக்கக்கூடியது. சோ இந்தியாவிலேயே ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த சண்டிகர் தான். என்ன அப்படின்னா அந்த ஒரு சிட்டி ஆக்சுவலா யூனியன் பிரதேசம், அதே மாதிரி 2 மாநிலத்துக்கும் தலைநகரம். என்ன ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பாருங்க. அண்ட் அதே மாதிரி கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன், 1971ல இமாச்சல பிரதேசம் தனியாக ஒரு மாநில அந்தஸ்தை பெறுது. 72ல மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா உருவாக்கப்படுது. 75ல சிக்கிம் இந்தியாவோடு இணைக்கப்படுது. இந்தியாவோடு இணைந்த கடைசி மாநிலம். இந்திய பாதுகாப்பில் இருந்த சிக்கிம் மக்கள் வாக்கெடுப்பு மூலம் 36வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் 22வது மாநிலமாக இணைக்கப்பட்டது. சரிங்களா? 1975ல தான் இந்தியாவே முழுமை பெறுது. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம், மிசோரம், கோவான்னு சொல்லக்கூடியது மாநிலங்களாக மாறுகின்றன. சோ இந்த அளவுக்கு ஒரு டீடைல்டு ஹிஸ்டரி இருக்கு. அண்ட் சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட் உருவாக்கப்படுது. தெலுங்கானான்னு சொல்லக்கூடிய மாநிலம் 2014ல ஆந்திரால இருந்தே பிரிக்கப்பட்டது, 29வது மாநிலமா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது மாநிலத்தில இருந்து யூனியன் பிரதேசமாக இப்ப மாற்றப்பட்டிருக்கு. இப்ப பிரசண்டா 28 மாநிலம் தான். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்னு சொல்லக்கூடிய தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக இருக்கின்றன. ஓகேங்களா? சோ இவ்வளவு சேஞ்சஸ் வந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. மொழி வாரியாக எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிளவுபாடுகள், எவ்வளவு மாநில உருவாக்கம் பாருங்க. மொழி அவ்வளவு முக்கியமானது. நம்ம மொழியை நம்ம பாதுகாக்க வேண்டியதும் மிக முக்கியமானது. இந்தியாவுல செம்மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் சில மொழிகளுக்கு கொடுக்கப்படுது. முதல்ல நம்ம சுதந்திரம் அடைந்தப்ப அலுவலக மொழி சட்டம் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் டைம் 1963ல பாஸ் பண்றாங்க. ஹிந்தியுடன் ஆங்கிலம் மட்டுமே அலுவலக மொழியாக அறிவிக்கப்படுது.
நீங்க இந்தியரா இருக்கலாம், ஆனா ஹிந்தி ஆங்கிலம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அலுவலகத்துல வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்க முடியும். அந்த மாதிரி அலுவலக மொழியாக மாற்றப்படுது. நிறைய எதிர்ப்புகள் கிளம்புது. இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? சோ அதனால 1967ல முதல் முறை அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் 14 மொழிகள் ஒரு லிஸ்ட் போடுறாங்க. 14 மொழிகள் திருத்தி அமைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன அலுவலக மொழிகளாக. தமிழையும் சேர்த்து. ஏன்னா அந்தந்த ரீஜியனுக்கு அந்த மக்களோட மொழி தான் அலுவலக மொழியா இருக்கணும். தெரியாத ஒரு மொழியை அவங்க ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லைங்களா? சோ அதனால இந்த 14 மொழிகள் அரசியலமைப்பு 8வது அட்டவணையில இருக்கு. இப்போது அது 22 மொழிகளாக இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் நிறைய மொழிகள் சேர்க்கப்பட்டது. இப்ப பிரசண்டா 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக இந்தியால இருக்குது. எந்த அட்டவணையில? 8வது அட்டவணையில. சரிங்களா? அதே மாதிரி இந்த லாங்குவேஜுக்குள்ளேயே கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஒரு ஸ்டேட்டஸ், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஒரு ஹானர் மாதிரி நம்ம கொடுக்குறோம். 2004ல இருந்து இந்தியாவில் செம்மொழிகள் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. 2004ல முதல் அந்த அந்தஸ்தை பெற்ற மொழி தமிழ். செம்மொழி அப்படின்னு சொன்னாலே தமிழ் தான் இல்லைங்களா? கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அறிவிச்சதே தமிழ் தான். 2வது தான் சமஸ்கிருதம். அதன் பிறகு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, மராத்தி, பெங்காலி, அசாமி, பாலி, பிராகிருதம். இந்த மொழிகள் அனைத்தும் செம்மொழிகளாக அறிவிக்கப்படுகின்றன. ரீசெண்டா அறிவிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா மராத்தி, பெங்காலி, அசாமி, பாலி, பிராகிருதம் 5 மொழிகள் 2024ல செம்மொழிகளாக அறிவிக்கப்படுது. சோ செம்மொழிகள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மொழி அடிப்படையான ஒரு மொழியா இருக்கணும், தாய்மொழியா இருக்கணும், மற்ற மொழிகளை சார்ந்து இயங்கக்கூடாது, அப்படி ஒரு மொழியா இருக்கணும்ன்றதுல தமிழ் தான் முதல் மொழி. சரிங்களா? Now coming to the questions. மாநிலங்களை மொழிவாரி மறுசீரமைப்பதின் சாத்தியக்கூறுகளை ஆராய 1948ல் நியமிக்கப்பட்ட ஒரு குழு எது? முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு எது? எக்ஸாக்ட்லி. சோ தார் ஆணையம் அல்லது எஸ்கே தார் குழு, சிஎன்டி ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். சரிங்களா? தார் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தார் கமிஷன் அல்லது எஸ்கே தார் குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி. 1948ல் அமைக்கப்பட்ட ஜேவிபி குழுவில் இடம்பெற்ற 3 தலைவர்கள் யார்? ஜேவிபி. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சித்தராமையா, ஜக்ஜீவன் ராம், பிபி மேனன், சுந்தரையா, ஜெயபிரகாஷ் நாராயண், கிருஷ்ண மேனன், ஜோஷி, ஜவஹர்லால் நேரு, புருஷோத்தமதாஸ், வி கிரி. So the correct answer is option A, Jawaharlal Nehru, Vallabhai Patel. V for Vallabhai Patel, P for Patabi Sitaramayya. சரிங்களா? இந்தியாவில் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? அடுத்த கேள்வி. இந்தியாவில் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? அந்த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆந்திர பிரதேசம். சரிங்களா? 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டன? முதல்ல எத்தனை மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது? எஸ், ஆப்ஷன் ஏ 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா? இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட முதல் மொழி எது? செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட முதல் மொழி எது? 2004ல கொடுக்குறாங்க இந்த மொழி. எக்ஸாக்ட்லி கரெக்ட், தமிழ். சரிங்களா? தமிழ் மொழிக்கு தான் முதல்ல செம்மொழி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. நான் கமிங் டு டெக்ஸ்ட் புக். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கையும் நீங்க டீடைல்டா படிக்க வேண்டியது இருக்கும், லிஸ்டிங் போட்டு படிக்க வேண்டியது இருக்கும். நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ஹிஸ்டரினாலே டீடைல்ஸ் தான் இல்லைங்களா? நிறைய பெயர்கள், ஆண்டுகள், வருடங்கள் தான் மிக முக்கியமானது. சோ அதை மிக தெளிவா நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டெக்ஸ்ட் புக்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஸ்ட்ராங், மாடரேட், வீக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங்னா ஹிஸ்டரி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் அந்த ப்ரிப்பரேஷன்ல ஏற்கனவே இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள்.
மாடரேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நான் படிச்சிருக்கேன், ஒரு தடவை ரிவைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு, ஸோ என்னால முடியும், இப்பயும் நான் ஸ்டார்ட் பண்ணனா என்னால கண்டிப்பா இதை முடிஞ்சிரும்னு சொல்லக்கூடியவர்கள். வீக் லெவல் சொல்லக்கூடியது ஹிஸ்டரிக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. நான் இப்பதான் தடவை நான் அந்த ப்ரிப்பரேஷனுக்கே ரெடி ஆக போறேன், இனிமேதான் நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ ஹிஸ்டரியில ஒரு பேசிக் அந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, ஸோ என்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது, என்ன ஆர்டர்ன்றதே தெரியாதுன்னா அது வீக் லெவல் சொல்லக்கூடியது. ஸோ டோன்ட் வரி, டெஃபினெட்லி யூ கேன். எஸ் வி கேன்ற கான்ஃபிடன்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா தெர் ஆர் வேஸ், சரிங்களா, தெர் ஆர் வேஸ் ஃபார் யூ. ஸோ நெவர் வரி அபவுட் இட். ஸ்டில் நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால கண்டிப்பா ஸ்டேட் ரேங்கர் ஆக முடியும். எஸ் வி கேன் சொல்லக்கூடிய தாரக மந்திரம் உங்க கைகள்ல இருந்தா போதும். டிஎன் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, +1 +2 புத்தகம். இட் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட். நம்மளோட சிலபஸ் அப்படியே +1 +2 புத்தகத்துல இருக்கு. எல்லா பாடங்களும் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாடங்கள் தான், கம்ப்ளீட்டா கவர் பண்ணும். ஸோ அந்த புத்தகங்கள்ல தரவா படிங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும், ஒரு அடிப்படையை கொடுக்கும். ஆனா டிஎன் ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் பொழுது +1 +2ல எல்லாத்தையுமே படிக்கும், ஒரு லெசன் விடாம கம்ப்ளீட்டா படிக்கணும் அந்த புத்தகங்களை. ஜியாகிரபியுமே படிச்சாகணும், இந்தியன் ஜியாகிரபிக்கு மட்டும் படிக்கணும், சரிங்களா. சோ ஜியாகிரபி புத்தகங்களும் வாங்கி படிச்சுக்க வேண்டியது இருக்கும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சோ அப்ப எனக்கு ஸ்கூல் புக் படிச்சா போதுமா, ரொம்ப ஈஸியா இருக்கே, +1 +2 புக் படிச்சு முடிச்சுட்டா என்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது மிகவும் தவறு. இது ஸ்கூல் பசங்களுக்கு நடக்கிற எக்ஸாம் கிடையாது, டீச்சர்ஸ்க்கு நடக்கிற எக்ஸாம். ஸோ கண்டிப்பா ஹையர் லெவலா தான் இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஹையரா தான் இருக்கும், இல்லைங்களா. ஸோ அதனால எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டு நாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ்ல லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் வெறும் 54ல இருந்து 55 கேள்விகள் தான். நமக்கு தேவைப்படுற மார்க் எவ்வளோ, 115 மார்க். கண்டிப்பா கேட்பாங்க, அதுல இருந்து கேள்விகள் 50 கேள்விகள் கேட்பாங்க, அது ஒரு பெரிய பகுதி 50 கேள்விகள் சொல்லக்கூடியது. ஆனா நமக்கு தேவை 115 மார்க். சோ நிறைய தேடி படிக்கணும், நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, இந்த எல்லா டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கிடையாது. இதுல இருந்து நிறைய தகவல்கள் ஸ்கூல் புக்ல இருக்காது, நீங்க இன்னைக்கு பார்த்த கிளாஸ்லயே. சோ இதெல்லாம் நீங்க தேடிதான் படிக்க வேண்டியது இருக்கும். அதற்கு யூ ஹாவ் டு ரெஃபர் புக்ஸ், ஆத்தர்டு புக்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய டீடைல்டு புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். சோ உங்களோட கட் ஆஃப் வந்து ஹையா இருக்கணும் அப்படின்னா யூஸ் புக்ஸ். ஸோ ஆத்தர் புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் ரெஃபரன்சஸ் கிளாஸ் 1 and 2ல நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நீங்க அதை யூ கேன் ரெஃபர் தட். எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டு என்ன புக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் மீடியத்துக்கு யூனிட் 1க்கு இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட், RS சர்மாவோட புத்தகம், மெடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா, ஸ்பெக்ட்ரமோட மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பிபின் சந்திராவோட புத்தகம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்கு. எது பெஸ்டா இருக்கும், எதை நீங்க சூஸ் பண்ணி படிக்கலான்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கிளாஸ் 1 and 2ல. ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு புத்தகம்னா எவ்வளவு புத்தகம் ஆச்சு, 10 புத்தகங்கள் ஆச்சு. ஒரு 10 புத்தகங்கள், ஆத்தடு புத்தகங்கள் எப்படி இருக்கும் தெரியும், ஒரு 300ல இருந்து 400 பக்கம் இருக்கும். என்னால முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பாத்தீங்களா. டோன்ட் வரி, டெஃபினெட்லி யூ கேன், சரிங்களா. சோ கண்டிப்பா படிக்கலாம். ஆனா நீங்க உறுதியாக இருக்கணும் படிக்கிறதுல, தெளிவா படிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப ஈஸியா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, here we are. UGTRB 2026 வெற்றி பயணம் 2.0 launch from our Professor Academy. கேள் கவனி வெல். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி இந்த 10 ஆத்தர் புக்ஸ் எல்லாம் பேசுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட டீடைல் நோட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் நடத்தின மாதிரி பிரசன்டபிளா பாயிண்ட் பை பாயிண்டா எது முக்கியமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் இருக்க போகுது. எப்படி கேள்வி கேட்பார்கள், எந்த கேள்விகள் வரும், எந்த பகுதி முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸோடையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் இன் ப்ரொஃபசர் அகாடமி பேட்ச் 1.1 சொல்லக்கூடியதை நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு கண்டக்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்டேட் ரேங்கர்ஸ் இருக்காங்க. யூ கேன் சி நம்ம அகாடமில நீங்க ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஸ்டேட் ரேங்கர்ஸ் வந்து இருப்பாங்க. தே ஹவ் கிவன் இன்டர்வியூ டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஸ்டேட் ரேங்கரா வந்து உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லணும்னு வாழ்த்துகிறோம். அண்ட் யூ கேன் ஜாயின் அவர் அகாடமி இமிடியட்லி. லெட் அஸ் see the class details. ஸோ கீழே உங்களுக்கு நம்பர் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்போம், யூ கேன் ஜாயின் இமிடியட்லி. அண்ட் நம்மளோட கிளாஸ் டீடைல்ஸ் பொறுத்தளவு கிளாஸ் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 to 6:30 AM இருக்கும். ஈவினிங் பேட்சுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 to 9:30 இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்ச் ஈவினிங் பேட்ச் ஆகும் தொடங்கும் 8 to 9:30.
அண்ட் ரெக்கார்டு கிளாஸஸ் சொல்லும் பொழுது மார்னிங் சொல்லக்கூடியது லைவ் ஆன்லைன் கிளாஸஸ், இந்த ஈவினிங் பேட்ச் 8 to 9:30 லைவ் ஆன்லைன் கிளாஸா இருக்கும், லைவா எடுப்பாங்க. ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்தளவு ஃபேக்கல்டி லைவா எடுக்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு இந்த டைமிங் செட் ஆகாது, நான் ஏதாவது ஒர்க்ல இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதே கிளாஸ் ரெக்கார்டர் கிளாஸஸா அவைலபிளா இருக்கும். நம்ம ப்ரொஃபசர் அகாடமிக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுல எல்லா கிளாஸஸுமே ரெக்கார்டர் கிளாஸா அவைலபிளா இருக்கும். நீங்க எக்ஸாம் போற வரைக்கும் அந்த கிளாஸஸை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், எத்தனை முறை வேணுமானாலும் பிளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது ரெக்கார்டர் கிளாஸஸா எப்பயுமே அவைலபிளா இருக்கும் உங்களோட எக்ஸாம் வரைக்கும். ஸோ யூ கேன் யூஸ் இட் அட் எனி டைம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்க உட்காந்து படிக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீச்சர் அது. அண்ட் அதே மாதிரி இந்த வெற்றி பயணம் we are starting it so soon. மார்ச் 10 தொடங்குகிறது. சரிங்களா? ஸோ மார்ச் 10 நம்ம புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஈவினிங் பேட்சா ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் 8 to 9:30. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ப்ளீஸ் ஜாயின் இமிடியட்லி. ஸோ நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்மளோட கிளாஸ்ல இருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி டீடைல்டு மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி PYQ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷனோட எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்லைனர்ஸ் ஃபார் ஃபைனல் ரிவிஷன் கொடுக்கப்படும். ஃபைனலா உங்களோட ரிவிஷனுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒன்லைனர் டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடியதும் ஷேர் பண்ணிடுவாங்க. நவ் கமிங் டு த இம்பார்ட்டன்ட் பார்ட், படிச்சா மட்டும் போதாது, கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கணும். ஸோ 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா டிசம்பர்லயே பாடத்தை முடிச்சு 3 மாசம் வந்து அவங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஒரு போர்டு எக்ஸாம், ஒரு 10th போர்டு எக்ஸாமுக்கே உங்களுக்கு டிசம்பர்ல முடிச்சிருவாங்க போர்ஷன்ஸை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் கண்டினியூஸ் ரிவிஷன் இருக்கும். திரும்ப படி, திரும்ப எழுது, திரும்ப படி, திரும்ப எழுதுன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை தயார் பண்றதுக்கான ஒரு பேசாம அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பரீட்சை, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் கண்டினியூஸா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டீடைல்ஸ் மறக்காது. நீங்கள் படித்தது ஆணித்தரமாக உங்களோட மனசுல பதியணும்னா கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணணும். இந்த ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி டெய்லி டெஸ்ட் நம்மளோட அகாடமில நடக்கும். அன்னைக்கு என்ன டாபிக், இன்னைக்கு வந்து இப்ப நீங்க ஒரு டாபிக் பாத்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி அன்னைக்கு என்ன டாபிக் நடந்துச்சோ அதுல ஒரு டெய்லி டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் நடக்கும், வீக்லி டெஸ்ட் நடக்கும். ஒரு வீக்குக்கான மொத்த கிளாஸோட கம்பைன்டு டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி மந்த்லி டெஸ்டும் நடக்கும். சரிங்களா? எவ்ரி மந்த் ஒரு டெஸ்ட் நடக்கும். ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது சிலபஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா யூனிட் டெஸ்ட், யூனிட் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் லென்த் மாடல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய 150 கொஸ்டின் டெஸ்ட், ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடக்கும். ஸோ ரிசல்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் எனி வேர்ட்ஸ். ஸோ நாங்க சொல்வதை விட ரிசல்ட்ஸ் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தெர் ஆர் 2000+ TRB செலக்ஷன்ஸ் ஃப்ரம் our academy, 2300+ net and set selection, 250+ JRF and state rank holders in all subjects. நிறைய ஸ்டேட் ரேங்கர்ஸ் நம்ம அகாடமில இருந்திருக்காங்க. லாஸ்ட் நடந்த UGTRBல கூட 136 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் கமிங் டு த ஸ்டேட் ரேங்கர்ஸ், PGTRB ரீசெண்டா நடந்த எக்ஸாமினேஷன்ல நம்மளோட ரிசல்ட்ஸ் அபரிமிதமானது. தட் இஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஸ்டேட் ரேங்க் கிடைச்சிருக்கு. பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே நம்மளோட அகாடமி தான். அதே மாதிரி ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் 3rd ரேங்க் அண்ட் ஸ்டேட் 2nd ரேங்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அண்ட் 300+ ரிசல்ட் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம். 300+ பீப்புள். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 1900 அந்த மாதிரி தான். அதில் 300+ வேகன்சிஸ் வந்து நம்மளோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ பீப்புள். UGTRB வெற்றி பயணம் பேட்ச் 2.0 லான்ச் பண்ண போறோம். அண்ட் த ஃபீஸ் இஸ் ஒன்லி 9000 rupees ஃபார் யூ. ஸோ ஈவினிங் பேட்சாகவும் கண்டக்ட் பண்ண போறோம் அண்ட் மார்னிங் பேட்சாகவும் வந்து இது கண்டக்ட் ஆக போகுது. ஸோ பி ரெடி ஃபார் திஸ். We welcome you all to join our academy and especially UGTRB வெற்றி பயணத்துல சேருங்கள். கேள், கவனி, வெல், வெற்றி பெறுங்கள். சரிங்களா? ஸோ UGTRB எக்ஸாமினேஷனுக்கான அட்மிஷன் ஆல்மோஸ்ட் 21+ டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருக்கு. நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். நீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். மார்ச் 10ல கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கீழே நம்பர் இருக்கும், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் டு திஸ் 21+ மாவட்டங்கள் நேரடியாக நீங்க போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். மார்ச் 8, 9, 10ல பிக் சேவிங்ஸ் டேவா இது இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி லைவ் ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டர் கிளாஸஸ், டெஸ்ட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கு, எப்படி வந்து என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்குமான வெற்றி வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.